பிரியாணி பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆனா பிரியாணி சாப்பிட்டா கொஞ்சம் ஹெவியா ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கம்மியா, அதே சமயம் கொஞ்சம் மைல்டா இருக்கிற இந்த ஹைதராபாதி ப்ரான் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப செய்வீங்க. என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இப்போ வந்து ப்ரானுக்கு வந்து மசாலா போட்டு பைண்டிங் பண்ணி வச்சுலாம். நான் வந்து 1/2 கிலோ வந்து ப்ரான் எடுத்துக்கேன். அதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அந்த உப்பு போட்டு மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் 200 கிராம் வந்து வெங்காயம் எடுத்துக்கேன். அதில் பாதி வெங்காயத்தை வந்து நான் நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டேன். அது தனியாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் வந்து ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கேன். இப்போ வந்து ஒரு வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக கலருக்காக 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அந்த கலருக்காக. அதை போட்டு நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு 150 கிராம் வந்து தக்காளி, ஒரு கைப்பிடி வந்து புதினா போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து கட்டியான தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரான், அதை போட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரானுக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து மசாலாக்கு தேவையான உப்பு வந்து போட்டுட்டேன். ஒரு சைடு வந்து நான் அரிசி வந்து தனியாக வந்து வேக வச்சுருக்கேன். அது வந்து அரிசி வந்து 70% வெந்துச்சுன்னா நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அரிசி வடிச்சிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து வந்து இந்த மசாலா மேலே ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து ரைஸ் போட்டுட்டு, அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து புதினா போட்டிருக்கு. நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம், அதை போட்டுட்டு பின்ன செகண்ட் லேயர் வந்து சேம் ப்ராசஸ் தான். ரைஸ் போட்டுட்டு அது மேலே வந்து வறுத்த வெங்காயம், புதினா போட்டுட்டு தம் வந்து 20 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட சுவையான ஹைதராபாதி ப்ரான் பிரியாணி ரெடி. சாப்பாடு அப்படியே வந்து உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக மைல்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவைனாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.